அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் அனந்தராமன், மூத்த இருதய நிபுணர், காவேரி ஹாஸ்பிட்டல். என் கூட இருக்கிறது டாக்டர் ஆசிக், சீனியர் ரேடியாலஜிஸ்ட், கார்டியாக் ரேடியாலஜிஸ்ட், டாக்டர் மகேஷ், our medical director, and Dr. Kamal Kant is our associate consultant who is working with me. So இன்னைக்கு we are going to discuss about a case which as a media you should take it to the public to increase awareness. கேஸோட ஸ்பெசிஃபிசிட்டி என்னன்னு பார்த்தா, இது ஒரு 78 வயசு, அவருக்கு அயோட்டிக் ஸ்டெனோசிஸ். அயோட்டிக் ஸ்டெனோசிஸ்ன்றது ஹார்ட்டோட மெயின் வால்வ், அயோட்டிக் வால்வ். அது வழியாக தான் மகாதமனி வழியாக ரத்தம் எல்லா இடத்துக்கும் போகும், பிரெயினுக்கு ப்ளஸ் கிட்னிக்கு எல்லா இடத்துக்கும். இந்த வால்வ் நார்மலாக 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கணும். அது சுருக்கம் ஆரம்பிக்கும் போது சிவியர் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ்ன்னும் போது லெஸ் தென் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். அப்படி வரக்குள்ள சில பேருக்கு மூச்சு வாங்கும், சில பேருக்கு மயக்கம் வரும், சில பேருக்கு திடீர் மரணம் வரும். அதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் வால்வை மாற்றுறது. எய்தர் சர்ஜரி, ஓப்பன் சர்ஜரி வழியாக மாற்றணும். அப்படி இல்லாட்டி லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக கால் வழியாக போயிட்டு டிரான்ஸ்கேத்தட்டர் வேல்வுன்னு சொல்லியிருக்கு. அது மாற்றும் போது அந்த பேஷண்ட் சிவியர் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் எதுவுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா இறக்கிறதுக்கு வாய்ப்பு 2 வருஷத்தில் 100%, 1 வருஷத்தில் 50%. அப்படி மாற்றும் போது அந்த 80 வயசு பேஷண்ட் 90 வயசு வரைக்கும் இருப்பாங்கன்னா 90 வயசு வரைக்கும் இருப்பாங்க. ஸோ யூ வில் சஸ்டெயின் த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. இப்போ இந்த பர்டிகுலர் பேஷண்ட் என்னன்னாக்கா, இவருக்கு அந்த அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் 2005 டயக்னோஸ் பண்ணி சர்ஜிக்கல் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட், ஓப்பன் சர்ஜரி வழியாக ஒரு வால்வ் மாற்றிருந்தாங்க. இந்த வால்வ் 14 வருஷம் இட் லாஸ்டட். அது when it failed in 2019, அடுத்த சர்ஜரி பண்ணுறது ரிஸ்க் அதிகம்னு சொல்லி கால் வழியாக போயிட்டு டிரான்ஸ்கேத்தட்டர் வால்வ் பொருத்தியிருந்தாங்க. அது பலூன் எக்ஸ்பேண்டபிள்னு சொல்கிறது. அந்த வால்வுக்குள்ளே இந்த வால்வ் பொருத்தியிருந்தாங்க. பட் இந்த 2019 பொருத்தின வால்வு அதுக்குள்ளேயே 2025 பழுதாயிடுச்சு, அது வேலை செய்யல. அதுக்கு காரணம் அந்த 2வது பொருத்தின வேல் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலை. ஃபர்ஸ்ட் போட்டிருந்த வேல் 23 mm, 2வது பொறுத்ததும் 23, பட் ஆனால் அது டைலேட் ஆயிருந்தது 17 to 18 தான். ஸோ அதனால அந்த வால் லீஃப்லெட்ஸ்ன்னு சொல்கிறது, உள்ளே இருக்கிற கதவுங்க சரியாக ஓப்பன் பண்ணாமல் அர்லி டீஜெனரேஷன் வித்தின் 4 இயர்ஸே அது ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு திரும்ப ஆப்ரேஷன் பண்ணுறது ரிஸ்க் 20% வாய்ப்பு ஆப்ரேஷன் போது இறக்கிறதுக்கு. ஆப்ரேஷன் இல்லாமல் எப்படி பண்ண முடியும்? ஆப்ரேஷன் இல்லாமல் புதுசாக போய் ஒரு வால் வைக்கும் போது அந்த லீஃப்லெட்னு சொல்கிறது, அதில் இருக்கிற பிளட் கிளாட் எல்லாம் பிரெயினுக்கு போய் ஸ்ட்ரோக் வந்துடும், இல்லை அது பலூன் பண்ணும்போது ஸ்ட்ரோக் வந்துடும். ஸோ சேஃப்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா இது வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் பண்ணலை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் இன் த வேர்ல்டு. ஸோ வி நீட் a lot of பிளானிங். எப்படி பிளானிங் பண்ணதுன்னா இமேஜிங். ஸோ ரேடியாலஜிஸ்ட்டு நல்ல சிடி ஸ்கேன், டீடைல் சிடி ஸ்கேன், 3D எக்கோ பண்ணிவிட்டு பிளட் கிளாட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு 8 வீக்ஸ் பிளட் தின்னர் கொடுத்துருந்தோம். பிளட் தின்னர் கொடுத்து இந்த பிளட் கிளாட் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த வால்வ் லீஃப்லெட்ஸ் டீஜெனரேட் ஆயிருந்து தெரிஞ்சது. அப்போது ஆப்ரேஷன் பண்ணாமல் கால் வழியாக போயிட்டு இன்னொரு டிரான்ஸ்கேத்தட்டர் வேல், ஸோ இது 3rd வேல் அந்த பேஷண்ட்டுக்கு பொறுத்தலான்னு முடிவு பண்ணது. ஸ்ட்ரோக் ரிஸ்க் குறைக்கிறதுக்கு 2 சைடு இருக்கிற பிரெயினுக்கு போகிற பிளட் வெசலில் 2 ஃபில்டர் மாதிரி பொருத்திட்டு இந்த ஃபர்ஸ்ட் பொருத்திருந்த வேல் ஃப்ராக்சர்னு சொல்கிறது, ஒரு பலூன் வச்சு அதை ஃப்ராக்சர் பண்ணிவிட்டு இந்த ஃப்ராக்சர் பண்ணும்போது வரக்கூடிய அந்த டெப்ரிஸ்லாம் அந்த ஃபில்டரில் கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் 3rd வேல் செல்ஃப் எக்ஸ்பேண்டிங் எலக்ட்ரானிக் எவல்யூட் வேல் அது உள்ளே பொருத்திட்டு ஃபைனலாக ஒரு பலூன் இன்ஃப்ளேஷன் பண்ணது. ஸோ திஸ் இஸ் கால்ட் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இட்ஸ் கால்ட் டிரான்ஸ்கேத்தட்டர் அயோட்டிக் வேல் இன் டிரான்ஸ்கேத்தட்டர் அயோட்டிக் வேல் இன் சர்ஜிக்கல் அயோட்டிக் வேல் வித் பயோப்ரோஸ்தட்டிக் வேல் ஃப்ராக்சர் வித் செரிப்ரல் ப்ரொடெக்ஷன். ஸோ அதுதான் என்னோட டெர்மினாலஜி. ஃபர்ஸ்ட் இன் மேன் என்றது this is the first kind of procedure that is done in the entire world. It's more than that, it's not about the first in world, more than that importance is the safety. அந்த பேஷண்ட் 20% சர்ஜிக்கல் மார்டாலிட்டி இருந்த பேஷண்ட்டு ப்ரொசீஜர் பண்ணப்பறம் within 12 hours extubated, completely awake, 24 ஹவர்ஸில் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு 48 ஹவர்ஸில் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ மண்டே ஆஃப்டர்நூன் ப்ரொசீஜர் பண்ணது, வெனஸ்டே ஆஃப்டர்நூன் he went home. That is more important. இப்போ ஃபாலோ பண்ணக்குள்ள he was able to climb 4 flight of stairs, 4 மாடி ஏறி ஓபிக்கு வந்தாங்க. ஸோ மூச்சு விட முடியாமல் இருந்தவங்க இப்போது 4 மாடி ஏறி வர்ற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எக்கோ கம்ப்ளீட்லி நார்மல். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் சேஃபாக பண்ணுறதுக்கு காரணம் காவேரி ஹாஸ்பிட்டலில் வி ஹேவ் த ஹைப்ரிட் கேத் லேப். அதில் சர்ஜரியும் பண்ண முடியும் அண்ட் இந்த இன்டர்வென்ஷன் ப்ரொசீஜரும் பண்ண முடியும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் கேத் லேப் இன் த ஹோல் கண்ட்ரி when it was installed. Second thing, we have a very, very good experienced team. That is a structural heart team. Myself, Dr. Sundar, Dr. Manohar, Dr. Srikumar, and also
surgical team, Dr. Raghuram sir, senior surgeon, Dr. Anbarasu and Dr. Arun Kumar. Along with that, cardiac radiologist, specific cardiac radiologist, Dr. Asik. So when you have an entire team and vascular surgeon, Dr. Shekhar sir. So when you have a such experienced team with support of the hospital, we are able to provide a safe outcome for such high risk procedures. Without that, it will not be possible. So this is going to happen more and more. And a lot of these patients had transcatheter valve in the last 10 years. We will see நிறைய patients will be coming back with failure of this transcatheter valves. So we should be prepared to do such high risk procedures. So when you do more, then the outcomes will be good as well. So essentially the 78 வயசுல மூணாவது valve and he is absolutely fine. Within 2 days he went home. So last year we have done around more than 100 transcatheter valve procedures in this hospital. அதில் பார்த்தா more than 20 patients were more than 80 years old. 80 வயசுக்கு மேல இருக்க patients 20 பேஷண்ட் மேல அதில் 5 பேஷண்ட் more than 90 years old. All of them are doing well. That is most important. So it's not about the age. Even the 80 and 90-year-old, the symptom improvement as well as their quality of life is significantly improved. நல்ல significant improve ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி காஸ்ட் வாஸ் மெயின் இஷ்யூ. இந்த ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னா 2015 நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இட் வாஸ் 30 lakhs. இப்போ யூ கேன் கம்ப்ளீட் த டோட்டல் ப்ரொசீஜர் ஃபார் 10 to 15 lakhs. மல்டிபிள் வேல்வ்ஸ் அவைலபிள், காஸ்ட்டும் குறைஞ்சிருச்சு, சேஃப்டி இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பேஷண்ட்ஸ் டு நோ இட்ஸ் நாட் அபவுட் த ஏஜ், நாட் அபவுட் த காஸ்ட். இட் இஸ் அ லைஃப் சேவிங் ப்ரொசீஜர். இட் வில் கிவ் குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஈவன் ஃபார் 80 and 90-year-old. தேங்க்யூ. So the first thing I want to make it clear, it is not because of the valve that valve failed. It is because of the procedure, because the valve is not fully expanded. Now there is enough evidence to say that we should optimize during the procedure to make sure the valve is fully expanded. So to answer the question, first valve was imported valve, surgical valve. That was a Fairmont, and that is from Edwards company. Second valve was a My valve, that is from Merrill company, from indigenous. So third valve nama potirukku the Medtronic valve, that's an imported valve. But this failure is not due to the valve, it's because of the suboptimal procedure. So we need good optimization. That's why the procedure volumes and good centers, high expert centers is important.